ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியன்னு பார்த்தீங்கன்னா இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் மேகலா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல முத்து ராஜா சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சமாதானம் சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ரைஸ் மில்லில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சேலத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க. திருமணமாகி இவங்களுடைய கணவர் சூசைட் பண்ணிட்டதா சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கடன் ப்ராப்ளத்தினால சூசைட் பண்ணிட்டதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை மட்டும்தாங்க. ஸோ குழந்தைய வளர்த்திட்டு இவங்க ஹஸ்பண்ட் வீட்டிலே தாங்க இருக்காங்க. இவங்க மாமியார் மாமனார் இவங்களுக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் இப்போ ரொம்ப வயசாகிட்டதுனால இவங்களுக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக அவங்களே இவங்கள மறுமணம் பண்ண சொல்லியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அப்பா அம்மான்னு யாரும் இல்லைங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களும் திருமணமாகி செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடியவர் குறைவான சம்பளத்தில் வேலையில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்ல குணமானவராக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா வனஜா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசின்னு பார்த்திங்கன்னா மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல முத்துராஜா சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க பிஇ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 15,000க்கு மேலே சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. என்னோடய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2-3 வீடுக்கு மேலே வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா தவறிட்டாங்க, அம்மா மட்டும்தான். ஸோ அம்மா தான் இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க. ஸோ எல்லாருக்குமே திருமணம் பண்ணி கொடுத்துட்டதாகவும் இவங்களுக்கும் நல்ல இடத்துல தான் பண்ணி கொடுத்தாங்க. பட் இவங்களுக்கும் அவங்களுடைய கணவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ பிரிஞ்சு அப்பா அம்மா வீட்டுக்கே வந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு இப்போ குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடிய ஒரு குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி கண்டிப்பாக, அதாவது தானே போலவே பிஇ இன்ஜினியரிங் லைனில் அப்படி இல்லை டீச்சர் லைனில் இருக்கிறவராக தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும், ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இது போன்ற இலவசங்களும் உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.